இந்த இயர் எண்டுக்குள்ள 2 சிட்டியில் உறுதியாக வந்து நியூ கனெக்ஷன்ஸ் தொடங்குது. ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று திருநெல்வேலி. திருநெல்வேலி பாலசேகர் டென்ஷன் ஆயிட்டாப்புல, ஜஸ்டினை ஓட விடுவாப்புல. ஒரு சர்ச்சும் கிடையாது, நான் மட்டும்தானா? அந்த எலியாவின் ஆவியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. கடவுள் சொன்னாரு, இது வந்து பெருமை. நோட் பண்ணிட்டீங்களா? கடவுள் சொன்னாரு, இது வந்து பெருமை. ஆனா அங்க ஜஸ்டினுக்கு யார் சொன்னாரு? கர்த்தர் சொன்னாரு. He is my brother. What bro? கேட்டா he is my bro அப்படின்றாங்க. நான் சொல்றேன் what bro? என்ன ப்ரோ இப்படி தப்பு பண்றியே அப்படின்னு கேட்பாரு. ஆனா பேரை சொல்ல மாட்டார். பேரை மட்டும் சொல்லவே மாட்டார். நம்ம தலைவர் உங்களுக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. பேர் சொல்ல விரும்பவில்லை. தெரியும் தானே? சரி, இந்த மாதிரியான ஆட்கள் தான் பச்சை அரசியல்வாதிங்க, பேரை சொல்லாமல் பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா காலம் கைக்கூடி வரும்போது அதே நபர்களோடைய கைகூர்த்தி அரசியல் பண்ணுவாங்க. பின்னாடி ஃபுல்லாக பணம் தான் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சா, அவங்க மட்டும் இல்லை, நாங்களும் பேரை சொல்லாமல் தான் பேசுவோம், வெளிப்படையாக பேச மாட்டோம். ஏன்னா நாங்களும் அரசியலில் இருக்கிறோம் அப்படின்னு நினைப்பூட்டும் விதமாக பாலசேகரும் ஜஸ்டினும் பேரை சொல்லாமல் மாற்றி கிளின்னு கிழிச்சது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. கோயம்புத்தூர்லே நம்முடைய பிரான்ச் சர்ச் ஸ்டார்ட் ஆகுது. அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலியாகுன்ற ஒரு தத்துவம் பாருங்க. அது சரியான தத்துவமே கிடையாது. 2 பேரும் மாற்றி பேசிப்பாங்க. ஆனால் பேரை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்? நாளைக்கே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மக்களை சுரண்டுவாங்க. நானும் ஒரே வரியில முடிக்கிறேன். ஆன்சர் என்னன்னா, he is my brother. What bro? கேட்டா he is my bro அப்படின்றாங்க. நான் சொல்றேன் what bro? என்ன ப்ரோ இப்படி தப்பு பண்றியே அப்படின்னு கேட்பாரு. ஆனால் பேரை சொல்ல மாட்டார். பேரை மட்டும் சொல்லவே மாட்டார். காலையில் ஜெபித்துக் கொண்ட எலியாவுக்கு இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்ற வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. நான் சொல்லுகிறேன், எலியாவின் ஆவியை நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போ இந்த எலியாவின் ஆவி அப்படின்னு ஜஸ்டின் எதுக்கு சொன்னார் அப்படின்னு நம்ம வீடியோலே ஏற்கனவே போட்டிருக்கோம். அதான் அந்த திராட்சை தோட்டம், நாபோத்து, ஜெசபேல் வந்து கொண்டு போட்ட உடனே திஸ்பினாக எலியா வந்தான் அப்படின்னு சொல்லி, நான் தான் அந்த எலியான்னு சொல்லி ஜஸ்டின் இந்தியா கோயம்புத்தூருக்கு காப்பாற்ற போகிறாரு. அதுக்கு சொல்லும் போது தான் எலியாவின் ஆவி நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார் போ சொல்லின்னு சொல்லும்போது, எலியாவின் ஆவியை நாங்கள் எதிர்க்கிறோம்னு பாலசேகர் சொல்கிறார். இப்போ எங்களுக்கு என்ன கேள்வினா, ஜஸ்டின் கர்த்தர் சொன்னார் ஜெபம் பண்ணும்போதுன்னு சொல்கிறாரு, பாலசேகர் கர்த்தர் சொல்கிறாரு நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேரும் கரெக்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரே கர்த்தர் அங்கே செய்யணும் இங்கே எதிர்க்கிறோன்னு சொல்ல மாட்டார். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? 2 பேரில் யாரோ ஒரு நபர் 100% கர்த்தர் சொல்கிறாருன்னு பொய் சொல்கிறாருன்னு தெரியுது. கரெக்டா? ஆனால் 2 பேருமே கர்த்தர் சொன்னாருன்னு பொய் சொல்கிறாங்க. இவனுங்களுக்குள்ளே தோன்றதையும் இவனுங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறதையும் கர்த்தர்னு ஒரு பேரை போட்டு கர்த்தர்னு அவர் மேலே பழிய போட நினைக்கிறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. தொடர்ந்து பாருங்கள், புரியும். ஆவி தனக்கு பிடிக்காதவர்களை பட்டணத்தை விட்டு வெளியே என்ன செய்கிறது? துரத்துகிறது. நீ துரத்திட்ட பிறகு தலைமுறைன்னு போட்டினா, இப்போ ஜஸ்டின் வந்து தன்னை தான் எலியான்னு சொல்லி வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிடுச்சின்னு சொல்கிறாரு இல்லையா? அது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட்டு சொல்கிறாரு. என்ன, நீயா துரத்தி விட்டு தலைமுறைவுன்னு எப்படா சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போது ஜஸ்டின் இந்தியாவும் பேர் சொல்லாமல் தான் சொல்லுவார், தனக்கு பிடிக்காத ஆவி துரத்துக்கிறது, துரத்திட்டு தலைமறைவுன்னு போட்டினா அப்படின்னு ஜஸ்டின் இந்தியா கேட்குறாரு. ஆப்வியஸாக நமக்கு தெரியும் இது யாரை சொல்கிறாரு? அவருடைய தம்பியை. சரியா? கோயம்புத்தூரில் கடையை சாத்திட்டு என்ன ரீசன் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது அவர் தான், ஜான் ஜெபராஜ் அவருடைய பேர். இப்போ அதே கதையை பாலசேகர் என்ன சொல்லுவாருன்னு பாருங்கள். பாதிப்பை ஏற்படுத்தினவருக்கு கை கொடுத்துட்டு பாதிக்கப்பட்டவங்க பெரிய ஒரு கூட்டம் அங்கே உட்கார்ந்துருக்கு. இது எப்படி இருக்குதுன்னா, திருடன் வந்து என்ன பண்ணிட்டான், குத்தி கொலையுரமாக ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், போட்டுட்டு போயிட்டான். இப்போ பாலசேகர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜஸ்டினுடைய தம்பி பாதிப்பை ஏற்படுத்தினவரான். கிட்டத்தட்ட அவர் திருடன் வந்து என்ன பண்ணிட்டான், குத்திட்டு போயிட்டான். அதாவது அந்த பெரிய சபை மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களை ஒரு வழி ஆக்கிட்டு போயிட்டான். அந்த வழியாக ஒருத்தர் வராரு.
அந்த வழியாக வந்த ஒருத்தர் யார்? ஜஸ்டின். இப்போ இவனுடைய வேலை என்ன? குத்தி கீழே கிடக்கிறான் பார்த்தீங்களா, இவனுக்கு காயங்கட்டி மருந்து போடணும். குத்திட்டு ஓடுனவனை போய் பிடிச்சிக்கிட்டு நான் அவரை ஆதரிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா வாட் ப்ரோ திருடனுக்கு ஆதரிக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு நாங்கள் கேட்கல, அவங்களுடைய வட்டாரத்திலே இருக்கிற பாலசேகர் கேட்குறாரு. முடிஞ்சிச்சுடா படம் அப்படின்னும் போது அடுத்த வசனம் வருது, கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. காலையில் ஜெபித்துக் கொண்ட எலியாவுக்கு, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன் என்ற வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிடுச்சு. கர்த்தர் தான் சொன்னார் அங்கே போய் சர்ச்சை கட்ட சொல்லின்னு ஜஸ்டின் சொல்கிறாரு. இப்போ அதையே பாலசேகர் என்ன சொல்லுகிறேன், எலியாவின் ஆவியை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த எலியாவின் ஆவியில் நமக்கு உடன்பாடு இல்லை என்கிற கருத்தை ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி இந்த அரங்கத்தில் பதிவு செய்கிறது. கோயம்புத்தூர் பீப்புள், கிருபையின் சத்தியத்தை பேசக்கூடிய சபைகள் இல்லாமல் இருக்கும் என்றால், எனக்கு தெரிஞ்ச அங்கே ஜான் ஜோர்ஜ் சர்ச் ஒன்று தான் கிரேஸ் பிரீச்சிங்லேருந்து, வேற எங்கேயுமே கிரேஸ் கிடையாது. அங்கே தெர் இஸ் நோ கிரேஸ் எக்ஸப்ட் ஜான் ஜோர்ஜ் சர்ச். இப்போ என்ன விஷயம்னா, இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கோயம்புத்தூரில் ஜான் ஜெபராஜை தவிர யாருமே கிடையாது கிரேஸ் ப்ரீச்சர்ஸு அப்படின்னு சொன்னது பாலசேகரோட ஈகோவை டச் பண்ணிடுச்சு. அதனால பாலசேகர் என்ன பண்ணிட்டாப்புல, பொங்கி எழுந்துட்டார். கோயம்புத்தூரில் எவ்வளோ கிருபையின் சபை இருக்குது, யார் சொன்னா இல்லைன்ட்டு? எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பேசுகிறாங்க, கிருபையை பேசுகிறாங்க. இப்போ எனக்கு கோயம்புத்தூரில் ஒன்று ஆரம்பிக்கணும்னா நான் ஆரம்பிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஊரில் ஒரு சர்ச்சும் கிடையாது, நான் மட்டும்தானா? அந்த எலியாவின் ஆவியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. கடவுள் சொன்னார், இது பெருமை. நோட் பண்ணிட்டீங்களா? கடவுள் சொன்னார், இது பெருமை. ஆனால் அங்கே ஜஸ்டினுக்கு யார் சொன்னார்? கர்த்தர் சொன்னார் கோயம்புத்தூரில் போய் ஆரம்பின்னு. எலியாவின் ஆவி கர்த்தர் இடத்துலேருந்து வந்துச்சு, புறப்பட்டுச்சு. இப்போது மறுபடியும் அதே கேள்வி தான். ஜஸ்டின்கிட்ட பேசின கர்த்தர் உண்மையான கர்த்தரா, பாலசேகர்கிட்ட சொன்ன பெருமை நாவின்னு சொன்ன கர்த்தர் உண்மையான கர்த்தரா? இப்போ இதை நீங்கள் ரெண்டு பேரும், அதாவது இந்த ரெண்டு நபர்களையும் ஃபாலோ பண்ணுற மக்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உண்மையான கர்த்தர் பேசின வார்த்தையை படித்து இதன்படி இது ரெண்டும் கரெக்டானு செக் பண்ணிங்கன்னா எல்கேஜி யூகேஜி பாஸ் பண்ணாலே சொல்லிடலாம் ரெண்டும் தப்புன்னு. இந்த வருஷத்துக்குள்ள 2 சிட்டியில் உறுதியாக மெட்ராஸுக்கு வருவேன். மெட்ராஸுக்கு கன்ஃபார்மாக ஒரு சர்ச் இருக்குது, அது மாற்றமே இல்லை. ஏன்னா மெட்ராஸில் கிருபையின் சத்தியத்தை கேட்பதற்கு அங்கே சபைகளே இல்லை. மெட்ராஸில் கிருபையின் சத்தியத்தை கேட்கறதுக்கு சபையே இல்லையா? மொத்த மெட்ராஸில் கிறிஸ்தவர்களே இல்லை, சபையே இல்லைன்றாரு ஜஸ்டின் இந்தியா. அதாவது அவருடைய அளவுகோலின்படி. இப்போ இந்த மார்ட்டின் எல்சடாய், அப்புறம் அவருடைய மகள் பேர் டக்குன்னு தெரில, இந்த அவங்க அடுத்து இன்னொருத்தர் இந்த இப்படி தாடி இப்படி வச்சுட்டு இருப்பார், ஐசக் தர்மகுமார், இவங்கெல்லாம் சென்னை இல்லையா? இல்லை ஜஸ்டினுடைய பர்த்டே பார்ட்டி 50வது வருஷத்துக்கு நடத்துனாங்கல்ல, அங்கே சென்னையில் இருக்கிற செழிப்பு உபதேசிகள் வரவே இல்லையா? ஒருத்தர் கூடமா? ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு, இப்போ இல்லை. ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லையா? அவ்வளோ வயசாக எல்லாம் இறந்துட்டாங்களா? கிரேஸ் டீச்சிங்கே இல்லை, எல்லாம் ஜட்ஜ்மெண்டலில் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரிஜினலான சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட ஒரு கிருபையின் சபை அக்மார்க்கு சபை தேவைப்படுகிற சென்னைக்கு உறுதியாக என்ன வருவேன். சென்னையில் we are going to start a grace church. ஓகே, நியூ கவர்னன்ட் சர்ச், சென்னை நியூ கவர்னன்ட் சர்ச். தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்கப்பா, ஆளாக நாங்கள் உட்காருவோம், ஓகேவா? இந்த இயர் எண்டுக்குள்ள 2 சிட்டியில் உறுதியாக நியூ கவர்னன்ட் சர்ச் தொடங்குது. ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று திருநெல்வேலி. திருநெல்வேலி பாலசேகர் டென்ஷன் ஆயிட்டாப்புல, ஜஸ்டினை ஓட விடுவாப்புல. ஏன்னா ஜஸ்டின் இந்த கடைக்கு எதிரிலே கடை போட்டதுனால, இல்லைன்னா போட போகிறேன்னு சொன்னதுனால, இல்லைன்னா கம்முன்னு இருப்பாப்புல. இப்படி இப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு திருநெல்வேலியிலும் கிரேஸ் சபை இல்லை. அப்போ இது எங்கே கொண்டு போகுது பாருங்களேன். இது எப்படி தெரியுமா? இருக்கிற ஆளெல்லாம் காலி பண்ணிவிட்டு நான் ஒருத்தன் தான் அப்படின்ட்டு நம்மளாம் நினச்சிக்கூடாது. நம்ம ஒருத்தர் தான், எங்கேயுமே கிடையாது, சென்னையில் கிடையாது, அங்கே கிடையாது, இங்கே கிடையாது அப்படின்ட்டு. எனக்கு வேணும்னா நான் செய்யலாமே தவிர எங்கேயுமே கிடையாது, யாருமே கிடையாது, நாங்கள் மட்டும்தானா? ஸோ அதனோடு நமக்கு உடன்பாடு. அது மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா உடன்பட்டிருப்பார். ஒரு வார்த்தை ஜஸ்டின் மட்டும் திருநெல்வேலியில் பாலசேகர்
அப்புறம் இன்னும் ஒருத்தர் 2 பேர் பேரை சொல்லி இவங்கள தவிர வேற பெருசாக யாரும் இருக்க மாதிரி தெரில, அதனால நம்ம போகிறோன்னு சொல்லியிருந்தாருன்னா பாலசேகர் இன்னைக்கும் ஜஸ்டினை எதிர்க்கவே மாட்டார். ஏன் தெரியுமா? அரசியல், பச்சை அரசியல்வாதிங்க இவங்கெல்லாம். ஆன்சர் என்னன்னா he is my brother. வாட் ப்ரோ கேட்டா he is my bro அப்படின்றாங்க. நான் சொல்றேன் வாட் ப்ரோ, வாட் ப்ரோ. இப்படி கேட்டிருக்கவே மாட்டார். எப்போ பாலசேகரை தவிர யாரும் இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இப்படி கேட்டிருக்கவே மாட்டார். அது வரைக்கும் ஜஸ்டினுடைய வில்லத்தனத்தெல்லாம் இவர் பார்த்துட்டு இப்படி இருப்பார். இதை சொன்ன உடனே பாலசேகரோட ஈகோவை டச் பண்ண உடனே பழைய கதையெல்லாம் தோண்டி எடுத்து கக்கு கக்குன்னு கக்குவார் பாலசேகர். பார்க்குறீங்களா? ஆனா இவங்க திருநெல்வேலிக்குள்ளேயும் வந்து இவங்க எப்போ வந்தாங்களோ அப்பதான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சு. ஜஸ்டின் திருநெல்வேலிக்கு எப்போ வந்தாங்களோ அப்போ தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சான். அது இப்போ வரைக்கும் பாலசேகருக்கு தெரியாமல் திடீர்னு இன்னைக்கு தான் நைட்டு சொப்பனத்தில் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னென்ன கெட்டது பண்ண முடியுமோ நம்ம பிள்ளைகளுக்கு அத்தனையும் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன கெட்டது செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுருக்காங்க. பிள்ளைங்களுக்கு செய்கிற வரைக்கும் பாலசேகர் ஏன்னா ஆதாயம். தனக்கு கடைசியில் வேறு வழியே இல்லைம் போது கடைசி உயிர் நாடி பணம் சோர்ஸே போயிடுச்சுன்னா எனக்கு டெம்பரரி சந்தோஷம் வேணும், அது ஒரு போதைன்னு நினச்சிங்கன்னா இதுங்க பின்னாடி போங்க.